அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்கள் எட்வின். ஒரு ராஜா ஒரு புதுவிதமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த நகரத்திலயோ இல்லை வேறு நகரத்திலேயோ தலை சிறந்த ஒரு ஆசிரியர் வேணும். அவங்க எல்லா வகையான திறமைகளையும் பெற்றிருக்க வேண்டும். அவங்க என்ன சேலரி கேட்டாலும் அதை ராஜா கொடுக்க ரெடியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அந்த அரண்மனையிலேருந்து ராஜா கிட்டேருந்து வந்திருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஊர் ஃபுல்லாக போயிட்டு தண்டோரா போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேளம் அடித்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட பல்வேறு திறமை வாய்ந்த பட்டதாரி ஆசிரியர்கள், அனுபவமிக்க ஆசிரியர்கள், ஆசிரியர்களும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு அரச மாளிகைக்கு வராங்க. தங்களோட அனுபவத்தோட சர்டிஃபிகேட்டு, படித்த சர்டிஃபிகேட்டு, வேறு என்னென்னலாம் வச்சுருக்குறாங்களோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அரசரிடம் சமர்ப்பிக்கிறாங்க. அப்போது அரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு பின்னர் அழைப்பு வரும். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நாங்கள் பரிசீலிப்போம், அமைச்சர் பெருமக்களும் நாங்களும். அதை பரிசீலித்த பின்னர் உங்களுக்கான அந்த அழைப்பு வரும், அப்பொழுது நீங்கள் வரலாம் என்று எல்லா ஆசிரியர்களையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்போ தன்னோட அமைச்சர் பெருமக்களுடன் உட்கார்ந்து யாரை தேர்வு செய்யலாம் என சொல்லி வந்திருக்கின்ற அத்தனை விண்ணப்பங்களையும், கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு ராஜாவோட மாளிகையில் சொல்லி கொடுக்கறது ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாப், அதுவும் பர்மனன்ட் ஜாப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சம்பளம் கேட்குறீங்களோ அதை கொடுக்க ரெடியாக இருக்குன்னு ராஜாவும் சொல்லிட்டார். அதனால் எல்லாருமே, அதாவது கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அதில் ராஜா முடிவு பண்ணி, ராஜாவும் அவரோட மந்திரிகளும் முடிவு பண்ணி செலக்ட் பண்ண வேண்டியது 20 மெம்பர்ஸ், 20 ஆசிரியர்கள். ஆக 2-3 நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பரிசீலனையே போச்சு. ராஜா என்ன பண்ணார், தன்னோட அமைச்சர் பெருமக்களோடு சேர்ந்து 20 விண்ணப்பங்களை மட்டும் தேர்வு செய்தார். அதாவது 20 விண்ணப்பதாரர்களையும் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி, அந்த நாளிலே இந்த நேரத்திலே அனைவரும் நேர்காணலுக்கு வர வேண்டும் என்ற அந்த செய்தியானது அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. அதே போல் அந்த செய்தி அறிந்த அந்த விண்ணப்பதாரர்கள் மட்டும், அந்த 20 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட தேதியிலே குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து விட்டார்கள். அரசரும் அங்கே அமைச்சர் பெருமக்களும் அவளோடு காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த 20 பேரில் ஒருவர் தான் தகுதி வாய்ந்த ஆசிரியராக முடிவு செய்ய காத்திருக்கிறது அந்த அரச மாளிகை. அதனால் முதல்ல வந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் மன்னர் என்ன பண்ணுறாரு, அழைச்சிட்டு போயிட்டு முதல்ல விருந்து கொடுக்குறாரு. ராஜ விருந்து என்றாலே நமக்கு நல்லா தெரியும், அறுசுவை விருந்து. நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரி இல்லை, அங்கே பல்வேறு வகைப்பட்ட சமையல்காரர்கள் சமைக்க இருப்பார்கள். ஆகவே அந்த அறுசுவை விருந்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கே அறுசுவை விருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுவும் அரசரின் முன்பாக அரசரும் அந்த விருந்திலே பங்கு கொள்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விருந்தானது மிகவும் அறுசுவையாக இருக்கிறது என்பதை தெரிந்தும் தெரியாமலும் அங்கே வந்திருக்கிறவர்கள் அருந்துகிறாங்கன்னா சாப்பிட்றாங்க. அதில் எல்லாருமே முதல் வாய் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு தடவை நான் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, இல்லை அதில் உப்பு இல்லை, அதில் காரம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் இந்த முதல் வாயை சாப்பிடும்போது. அந்த மாதிரி முதல் வாயை எடுத்து வச்சாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா, அடுத்து 2வது வாயை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் தட்டை தான் பசைஞ்சிட்ருக்காங்க, சாப்பிடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அரசர் அதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஒரு சில நிமிடங்கள் கழிந்தவுடன் அதிலே 3 மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாப்பிட்டுட்ருக்காங்க. மற்றவங்களாம் சாப்பாட்டை பசைஞ்சிட்டே தான் இருக்காங்க, சாப்பிடலை. அப்போ மன்னர் கேட்குறாரு, என்ன உணவில் ஏதும் குறை இருக்கிறதா அப்படின்ன உடனே அந்த சாப்பிடாது இருந்த ஆசிரியர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள், ஆமாம், இது மிகவும் கசப்பாக இருக்கிறது, நாங்கள் நினைத்ததோ அறுசுவை விருந்து என்று சொன்னால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்றெல்லாம் ஒரு கற்பனையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இது கசக்குது, எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி அப்படி என்றால் உங்களுக்கு அடுத்த அறையிலேயே சரியான அறுசுவை விருந்து இருக்கிறது, நீங்கள் செல்லலாம் என்று சொல்லுகிறார். அவர்களோ அடுத்த அறைக்கு செல்லாமல், இதுவே இப்படி இருக்குது, இதுக்கு மேலே போனால் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தே வெண்ட் அவுட், அவங்க வெளியில் போய்ட்றாங்க. அதிலே சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த 3 மட்டும் ராஜா பார்க்கிறார். ஓகே, இப்பொழுது நீங்கள் சாப்பிட்ட உணவு கசப்பாக இருந்திருக்கும் என்பது எனக்கும் தெரியும், அதையும் தாண்டி நீங்கள் ஏன் அதை
இவர்கள் போல் சாப்பிடாமல், அதாவது இவர்கள் போல் சாப்பிடாம வெளியில போயிட்டாங்க இல்லையா? அவங்கள மாதிரி நீங்க ஏன் வந்து இத அவாய்ட் பண்ணாம சாப்பிடுறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் வந்து ஒரு டீச்சர். அதாவது நான் ஒரு ஆசிரியர். முதல்ல எங்க எல்லாருக்கும் வந்து முதல் குணமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சகிப்புத்தன்மை. அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அரசரானவர் அடுத்த அறைக்கு அழைத்துச் செல்கிறார். இங்கே அவர்கள் வந்திருப்பதன் நோக்கமோ நேர்காணல். அங்கே நேர்காணல் வேறு விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அடுத்த அறைக்கு மன்னர் அழைத்துச் செல்கிறார். அங்கே அந்த அறைக்குள் சென்ற உடனேயே மூவருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். காரணம் என்னவென்றால், அந்த அறை முழுவதும் முத்துக்களும், மாணிக்கங்களும், பவளங்களும், அப்புறம் பணம், காசு வேற என்னெல்லாம் இருக்கணுமோ ராஜா கிட்ட, அது எல்லாமே அந்த அறையில தான் இருக்கு. அப்போ ராஜா இத பார்த்துட்டு, இங்க பாருங்க, உங்க 3 பேர், நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க. உங்க 3 பேர்ல யார் வந்து விட்டு குடுத்துட்டு போறீங்களோ, விட்டு குடுத்துட்டு போகலாம். யார் விட்டு குடுக்காம இருக்கீங்களோ, அவங்களுக்கு இந்த மாதிரி 1000 மடங்கு பொற்காசுகள், அந்த பொன்னு, வைரம், பணம் இது எல்லாத்தையும் வந்து 1000 மடங்கு நான் தருவேன். அப்படின்னு சொன்ன உடனே அதில 3 பேருக்குமே ஒரே யோசனை. விட்டுட்டு போனா நமக்கு ஒண்ணும் இருக்காது. ஆனா விட்டுட்டு போலன்னா செட்டில் ஆயிடலாம். ஆனா இருக்கிற 3 பேருமே அதே சிந்தனையோட இருந்தா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள திங்க் பண்ணி, நீ போயிடுப்பா நானாவது நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க பேசிக்கிறாங்க. அதிலே ஒரு ஆசிரியையும் இருக்கிறார்கள். அந்த ஆசிரியை வந்து இவங்க சொல்றத கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு, சரிப்பா நான் வந்து உங்களுக்காக விட்டு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்த உடனே அங்கே 2 குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ராஜ விருந்திற்கு தெரியாமல் வந்து விட்டார்கள். காரணம் வந்து அவர்களுக்கு உணவு சரியான முறையிலேயே கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. அதாவது அவர்கள் பெற்றோர்களை இழந்தவர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த 2 குழந்தைகளும் அங்கே பரிமாறிக் கொண்டிருக்கின்ற அந்த ராஜாவினுடைய அரண்மனையை சார்ந்தவர்கள் அவர்களிடம் போய் எங்களுக்கும் உணவு தாருங்களேன் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த பரிமாறுபவர்கள் வந்து அந்த குழந்தைகளை வெளியே தள்ளுகிறார்கள். நீங்கள் வெளியே போங்கள், எதற்காக உள்ளே வந்தீர்கள்? உங்களுக்கு இங்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது இந்த வெளியே வந்த அந்த ஆசிரியை மட்டும் இதை உற்று நோக்குகிறாள். உடனே ஓடி சென்று அந்த 2 குழந்தைகளையும் கட்டி அணைத்துக் கொள்ளுகிறாள். உங்களுக்கு என்ன பிரச்சனை அது சொல்லுங்க அப்படின்னு உடனே, அப்போ அந்த சிறு குழந்தைகள் இருவரும் சொல்கிறார்கள், எங்களுக்கு உணவு வேண்டும், பசிக்கிறது. நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப மாசமாயிடுச்சு அப்படின்ன உடனே அந்த ஆசிரியையானவள் அணைத்து கொள்ளுகிறாள் இந்த 2 குழந்தைகளையும். அதாவது அந்த 2 பேருக்கும் விட்டு கொடுத்த அந்த குணம் இல்லாம, இங்க வந்து அந்த தாய் உள்ளம் கொண்ட ஒருவளாக அங்க மாறி இருக்கிறாள் அந்த ஆசிரியை. இதை கண்ட அரசரும் அமைதியாக இருக்கிறார். அப்பொழுது அந்த ஆசிரியையிடம் உணவு கேட்ட அந்த குழந்தைகளுக்காக மன்னர் நம்ம மன்னரிடம் சென்று நாம் கேட்கலாம். ஒருவேளை இந்த குழந்தைகளுக்கு உணவு கிடைத்தால் கிடைக்கட்டும், இல்லையெனில் நாம் வீட்டிற்கு அழைத்துச் சென்று உணவு கொடுப்போம் என்று சொல்லி மன்னரிடம் நேரடியாக சென்று இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு மட்டும் உணவு தர முடியுமா என்று அங்க கேட்குறாங்க அந்த ஆசிரியை. அப்போ அங்க மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டா போட்டியாக பொன்னுக்கும் பொருளுக்கும் சண்டையடித்து கொண்டிருக்கின்ற இன்னும் 2 அரசர் உடனடியாக இவர்களை வெளியேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிடுறார். இந்த குழந்தைங்களுக்காகவும் அந்த சண்டை போட்டுக்கின அந்த 2 ஆசிரியர்களுக்காகவும் விட்டு கொடுத்துட்டு வெளியில போன அந்த ஆசிரியையை இந்த மன்னர் தேர்வு செய்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், முதலிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகிப்புத்தன்மை முதலில் இருக்க வேண்டும் என்று அந்த மன்னர் ஆசைப்பட்டார். அதிலேயும் அந்த ஆசிரியை வென்று விட்டாள். 2வது விட்டு கொடுக்கும் அந்த மனப்பான்மை இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பொன்னும் பொருளையும் துச்சமென கருதி தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்தவள். இத்தனைக்கும் தன்னுடன் வந்த ஆசிரியர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் அதை விட்டு கொடுத்துட்டு வெளியே வந்தவள். 3வது அவளுக்கு தாய் உள்ளம் அப்படின்றது இருக்கணும் கட்டாயமா அப்படின்னு எதிர்பார்த்தார். இது எல்லாத்தையும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவே பெண்ணு வெளியில் வந்துட்டாங்க. அப்போது அவங்களுக்கு தான் அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு, இந்த அரண்மனையின்
அனைத்து குழந்தைகளையும், இந்த அரண்மனையில் இருக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் நீங்க தான் இனிமே சொல்லிக் கொடுக்க போற ஆசிரியை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரை வந்து ராஜா கொடுத்துட்றார். அப்போ ராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா, ஏன் வந்து முதல்ல அந்த சாப்பாட சாப்பிட்டுட்டீங்க, கசப்பா இருந்துச்சு. ஓகே, அத வந்து சகிச்சுக்க முடியும். 2வது பணம் உங்களுக்கு எல்லாமே இருக்கும்போது நீங்க ஏன் விட்டு குடுக்கணும்? அப்படின்னு கேட்குறாரு அந்த ராஜா. அதுக்கு அந்த ஆசிரியையானவள் சொல்லுகிறாள், நான் ஆடு மேய்ப்பவரின் ஆடு மேய்ப்பவரின் மகள். எனக்கு இப்படி பொன்னும் பொருளையும் பார்த்து பழக்கமில்லை. நான் பார்த்ததெல்லாம் வேறு விதமான வாழ்க்கை. ஆகவே இது எனக்கு பெரியதாக தெரியவில்லை. எனக்கு ஆசிரியர் என்கின்ற அந்த பணிக்காக நான் வந்தேன். அதற்காகத்தான் நான் வந்தேன். இது எதுவும் எனக்கு தேவையில்லை என்று அவள் வந்து நேரடியாவே பதில் சொல்லிடுறா. அதை பார்த்த அரசருக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. அப்பொழுது அவர் தன்னையும் நினைத்து பெருமைப்படுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு தலை சிறந்த ஆசிரியையை தேர்வு செய்திருக்கிறேன். இந்த அரச மாளிகையில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் நன்றாக இவரிடம் கற்று தேர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பெருமையோட அந்த ஆசிரியையும் அன்றிலிருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க அனுமதிக்கிறார். அன்பிற்கினியவர்களே, இதில் இருந்து நிறைய விதமான கருத்துக்கள் இருக்குது. அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான். தேங்க்யூ.